Hey all, good morning. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எக்ஸ்க்ரிட்டரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் their elimination. ஸோ நம்ம பாடியில் இருக்க எக்ஸ்க்ரிட்டரி ப்ராடக்ட்ஸ் என்னென்ன எக்ஸ்க்ரிட்டரி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது, ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம பாடியிலேருந்து எலிமினேஷன் ஆகுது. ஃபர்ஸ்ட் வேறு கம்ப்ளீட்லி டாக்ட் அபவுட் த ஸ்மால் அனிமல்ஸ் லைக் இன்வெர்டிபிரேட்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 2 to 3 questions were asked from this chapter every year. ஓகேவா? அண்ட் அனிமல்ஸ் அக்குமுலேட்டர் என்னென்ன இருக்குன்னா நம்ம பாடியில் அமோனியா, யூரியா, யூரிக் ஆசிட், கார்பன் டை ஆக்சைடு, அனிமல்ஸ் ஜென்ரல் அனிமல்ஸ் பற்றி. ஓகே, நாட் அபவுட் ஹியூமன் பீயிங்ஸ் பற்றி பின்னாடி பார்ப்போம். ஸோ இதெல்லாமே அக்குமுலேட் ஆகிருக்கும். ஸோ த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்க்ரீட்டிங் அமோனியா இஸ் கால்ட் அமினோடெலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. தோஸ் அனிமல்ஸ் ஆர் கால்ட் அமினோடெலிக் இன் நேச்சர், மோஸ்ட்லி அக்வாட்டிக் amphibians and aquatic insects which are aminotelic because ammonia is readily soluble, is generally excreted by diffusion through the body surfaces as ammonium ions. Ammonia வந்து readily solubilized ஆகிடும். ஸோ வந்து it is excreted through the gills by simple diffusion. Kidneys do not play a role in its excretion. Ammonia, those are aminotelic in nature. Aminotelism, aquatic insects and aquatic arthropods, aquatic amphibians and aquatic insects, they are called aminotelism. Terrestrial adaptation is necessitated the production of the less toxic nitrogenaceous wastes. Ammonia is the most toxic one. ஸோ டெரஸ்ட்ரியல் அவங்களாம் வாட்டரில் இருக்கிறவங்க, ஸோ கில்ஸ் மூலிமா எக்ஸ்க்ரெட் பண்ணிடுவாங்க ஈஸியாக. அண்ட் தென் டெரஸ்ட்ரியல் அடாப்டேஷன்ஸ், லேண்டில் இருக்கவங்க வந்து லேண்டில் இருக்க அனிமல்ஸ் வந்து தே ஹாவ் டு practice a way of less toxic urea and uric acid. So okay, mammals and many terrestrial amphibians and marine fishes excreted urea. Mammals அதாவது பாலூட்டிகள், elephants, human beings, kangaroo, ஸோ இது எல்லாமே mammals and terrestrial amphibians. லேண்டில் இருக்க எல்லாமே marine fishes mainly excrete urea excrete பண்ண they are called as ureotelic. சப்போஸ் நம்ம பாடியில் அமோனியா ப்ரொடியூஸ் ஆனாலும் மெட்டபாலிசம் மூலிமா யூரியாவை கன்வெர்ட் ஆகிடும் லிவரில். ஓகேவா? released in the blood and filtered out through the kidneys. Some amount of urea may be retained in the kidney matrix to maintain the osmotic pressure and balance பண்ணுறதுக்கு some amount of urea வந்து நம்ம பாடிக்குள்ளேயே ரீட்டைன் ஆகிருக்கும். ஸோ ஓகேவா? reptiles, birds and snails, land snails வந்து excrete nitrogenous wastes in the form of pellet and paste மாதிரி இருக்குது டு அவாய்ட் த மினிமம் லாஸ் ஆஃப் வாட்டர். மினிமமாக லாஸ் ஆகிறதுக்கு வாட்டர் வந்து அதோடைய பெல்லட்ஸ். ஓகேவா? பெல்லட்ஸ் மாதிரி இந்த ஃபார்ம் ஆஃப் பெல்லட்ஸ் ஆர் பேஸ்ட் வித் மினிமம் லாஸ் ஆஃப் வாட்டர் கால் யூரிகோடெலிக். பேர்ட்ஸோடைய ஃபீசஸ் இது எல்லாமே செமி சாலிட் நேச்சராக இருக்கும் இல்லைங்களா? ஸோ டு அவாய்ட் த எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் லாஸ் தேர் ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் லேண்ட் ஸ்னேல்ஸ் யூரிகோடெலிக். யூரியாவை எக்ஸ்க்ரீட் பண்ணுறவங்க யூரியோடெலிக் மேமல்ஸ். ஸோ இவங்கெல்லாம் யூரியோடெலிக். அம்மோனியா எக்ஸ்க்ரீட் பண்ணுறவங்க அமினோடெலிக். ஓகே, திஸ் வாஸ் த கான்செப்ட். அண்ட் ஒவ்வொரு ஆர்கானிசமுக்கும் அதோட எக்ஸ்க்ரிட்டரி ஸ்ட்ரக்சர். Protonephridia or flame cells are the excretory structure of a platyhelminthes. Platyhelminthes is planaria அப்படின்னு சொல்லுவாங்க, which is high regeneration capacity. நம்ம 4th யூனிட்டில் படிப்போம் அனிமல் கிங்டமில். அண்ட் சம் annelids like cephalochordate, amphioxus, protonephridia are primarily concerned with ionic and fluid volume osmoregulation பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. நெஃப்ரீடியா இஸ் த எக்ஸ்க்ரிட்டரி ஸ்ட்ரக்சர் இன் earthworms and other annelids. நெஃப்ரீடியா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெஃப்ரீடியா ஹெல்ப்ஸ் டு ரிமூவ் த nitrogenous waste. And some annelids and the cephalochordates, amphioxusல protonephridia are the main primarily concerned. protonephridia வந்து எங்கன்னா some of the annelids and the cephalochordates. ஓகேவா? டு மெயின் இந்த osmoregulation. நெஃப்ரீடியா வந்து earthworm and some other annelids. cephalochordates வந்து protonephridia. பிளனேரியாவில் வந்து ஃப்ளேம் செல்ஸ். ஓகேவா? Malpighian tubules are the excretory structure of most of the insects like cockroaches. The Malpighian tubules helps in the removal of the nitrogenous wastes and osmoregulation. Antennal glands or green glands perform the excretory function in the crustaceans like prawns. ப்ரான்ஸில் எல்லாம் இந்த எக்ஸ்க்ரிட்டரி ஃபங்க்ஷனை பண்ணுறது வந்து antennal glands or green glands அப்படின்னு சொல்லுவாங்க.
So these was the excretory structures in lower animals. Platyhelminthes or a planaria the excretory structure and the flame cells. Cephalocortex and some other annelids like excretory structure in the protonephridia, and some other annelids and earthworms the excretory structure is nephridia. And Malpighian tubules, which are the excretory structures in insects like cockroaches, and antennal glands or green glands, which is the excretory structure of some crustaceans like prawns. Okay va, this was இது வந்து குட்டி குட்டி அனிமல்ஸில். ஸோ இப்போ ஹியூமன் எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து we are going to see about the human excretory system in humans. The excretory system which consists of a pair of kidneys and one pair of ureters. This is a ureters, kidney and ஒரு urinary bladder and urethra இருக்கும். Kidneys which are reddish brown and the bean shaped structures which are situated the last thoracic and the third lumbar region. இதெல்லாம் அவ்வளோ important questions கிடையாது. important இடத்துல மட்டும் I will stress there, okay, because we have less time now. So ஒவ்வொரு கிட்னியும் இந்த ஷேப்ஸ் அண்ட் சைஸஸில் இருக்கும், which averages about 120 to 170 grams. ஓகேவா, கேலிசஸ் இந்த பார்ட்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, which is not much important. Towards the center of the inner concave surface the kidney is a notch called a hilum. உள்ளே வந்து hilum அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். Through the ureter blood vessels and the nerves enter. ureter வழியாக blood vessels and nerves வந்து உள்ளே போகும். Inner the hilum the broad funnel shape called a renal pelvis இருக்கும். Let me zoom the image. ஹைலம் இருக்கும், ஹைலம்குள்ளே ரீனல் பெல்விஸ், திஸ் இஸ் இந்த எக்ஸ்டர்னல் கால் ஹைலம். அதன் வழியாக தான் யுரேட்டர் மூலயமா பிளட் வெசல்ஸ் அண்ட் நர்வ்ஸ் எல்லாமே உள்ளே போகும். அந்த ரீனல் ப்ரொஜெக்ஷன்ஸ்லேருந்து கேலிசஸ்க்கு போகும். இந்த அவுட்டர் லேயர் ஆஃப் த கிட்னி இஸ் கால்ட் கேப்சூல். த இன்சைட் த கிட்னி தேர் ஆர் 2 zones. The outer cortex அப்படின்னு சொல்லுவாங்க, inner medulla. அந்த inner medulla is divided into few conical masses called medullary pyramids projecting into the calyx. சிம்பிள், உள்ள இந்த குட்டி குட்டியாக இந்த பிரமிட்ஸ் மாதிரி இருக்கு இல்லைங்களா, ஸோ இதுதான் மெடுலரி பிரமிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, the cortex extends between the medullary pyramids and as the renal columns are called a column of Bettini. This is the column of Bettini. ஓகேவா, சிம்பிளாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கேலக்ஸ் உள்ளே வந்து யூரேட்டர் வழியாக இந்த ரீனல் ஆர்டரிஸ், ரீனல் வெயின்ஸ்லாம் வரும். உள்ளே வந்து திஸ் இஸ் அ ரீஜன் கால்ட் ஹைலம். உள்ளே வந்து ரீனல் பெல்விஸ் இருக்கும். இந்த நடுவில் இருக்கிறது ரீனல் காலம், அவுட்டர் கார்டெக்ஸ், இன்னர் மெடுலாக்கு நடுவில் இருக்கிறது தான் ரீனல் காலம், விச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் காலம் ஆஃப் பெட்டினி. ரீனல் இங்கே வெளியில் ஒரு கேப்சூல் மாதிரி இருக்கும், ரீனலில் கேப்சூல், உள்ள பிரமிட்ஸ் மாதிரி இருக்கும். திஸ் இஸ் கால்டு மெடுலரி பிரமிட்ஸ். திஸ் வாஸ் த திங் விச் தே வர் எக்ஸ்பிளைன்ட் ஹியர். ஓகேவா, காலம் ஆஃப் பெட்டினி. ஈச் கிட்னி, ஒவ்வொரு கிட்னி ஹேஸ் அ 1 million காம்ப்ளெக்ஸ் டியூபுலர் ஸ்ட்ரக்சர்ஸ் கால் நெஃப்ரான்ஸ். இப்போ வந்து எப்படி பிரெயினுக்கு வந்து நியூரான்ஸ் ஆர் த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் அப்படின்னு சொல்லுவோமோ, நெஃப்ரான்ஸ் ஆர் த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் த கிட்னி. ஓகேவா, ஈச் நெஃப்ரான்ஸ் ஹேஸ் எ 2 parts. 2 parts இருக்கும். ஒன்று க்ளோமருலஸ் பார்ட்ஸ் அண்ட் த ரீனல் டியூபிள்ஸ். த க்ளோமருலஸ் பார்ட் அண்ட் இந்த பெருசாக இருக்குது இல்லைங்களா, ஸோ இது எல்லாமே ரீனல் டியூபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ளோமருலஸ் இஸ் a tuft of capillaries formed by the afferent arteriole, a fine branch of the renal artery. Blood from the glomerulus is carried away by an efferent arteriole. Afferent arteriole and efferent arteriole. afferentனா blood கலெக்ட் பண்ணுறது, ஓகேவா. efferentனா blood டெலிவர் பண்ணுறது. ஃப்ரம் த க்ளோமருலஸ்லேருந்து தூரம் போகிறது வந்து afferentனா கிட்ட இருக்கிறது. ஓகேவா, a fine branch of renal artery, blood கேரி பண்ணுறது. afferent arteriole and efferent arteriole இது ரெண்டுமே இருக்கிறது தான் வந்து glomerulus அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரீஜன் ஃபுல்லாமே renal tubules அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே இருக்கிறது glomerulus. The renal tubules begins with the double walled cup like structure called Bowman's capsule அப்படின்ட்டு இங்கே ஒன்று இருக்கும், இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த பவுமன்ஸ் கேப்சூலில் இருந்தால் இந்த ரீனல் டியூபிள்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, விச் என்க்ளோசஸ் அந்த glomerulus வந்து உள்ளே பேக் ஆகிருக்கும். இதுதான் glomerulus.
this one is called cup shaped called a Bowman's capsule. இங்க இருந்து தான் renal tubules எல்லாமே begin ஆகும். Okay, and the which is called as Malpighian body or renal corpuscle. Glomerulus along with in the glomerulusum Bowman's capsule which is also called as renal corpuscle அப்படின்னு சொல்லுவாங்க or Malpighian body அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? Renal corpuscle Malpighian body. The tubule is further to form a highly coiled network called a proximal convoluted tubule. Let me erase this. Yes, ஒரு தடவை இது பாருங்கள். க்ளோமருலஸ்லேருந்து அஃபரண்ட் ஆர்டரியல் இருக்குது, எஃபரண்ட் ஆர்டரியோவில் இருக்குது. அஃபரண்ட்னா விச் கேரிஸ் பிளட். ஓகேவா? ஓகே. எஃபரண்ட்னா தூரமாக போகிறது, க்ளோமருலஸ் விட்டு தூரமாக போகிறது. இது வந்து க்ளோமருலஸ் சுற்றி வந்து கப்லைக் ஸ்ட்ரக்சர் கால் பவுமன்ஸ் கேப்சூல். இது ரெண்டுக்கு சேர்த்து கால்டு மால்பிஷியன் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது மொத்தமே கால்டு ஆஸ் ரீனல் டியூபிள்ஸ். அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிசிடி ப்ராக்சிமல் கன்வாலிட்டட் டியூபிள். அங்கே இருந்து ஹென்லீஸ் லூப் இருக்கும். அந்த ஹென்லீஸ் லூப்பில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிசெண்டிங் ஹென்லீஸ் லூப் அண்ட் அசெண்டிங் ஹென்லீஸ் லூப். அதை சுற்றி இந்த ரெட் கலர் டஃப்ஸ் மாதிரி இருக்குது இல்லைங்களா, ஸோ விச் இஸ் கால்ட் அஸ் வாசா ரெக்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா டிஸ்டல் கன்வாலிட்டட் டியூபிள், அதுக்கப்புறமா கலெக்டிங் டக்ட். திஸ் இஸ் த ஆர்டர். ஃபர்ஸ்ட்டு வந்து glomerulus, Bowman's capsule, proximal convoluted tubule, Henle's loop. Henle's loopல வந்து descending Henle's loop and ascending Henle's loop. அதை சுற்றி இருக்கிறது எல்லாமே வாசா ரெக்டா. அதுக்கப்புறமா distal convoluted tubule, அதாவது டிசிடி. அதுக்கப்புறமா கலெக்டிங் டக்ட். திஸ் வாஸ் த ஆர்டர். சாரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து highly coiled network வந்து proximal convoluted tubule, PCT, as I said earlier, as I explained in the diagram. ஸோ அதுக்கப்புறமா ஹேர்பின் லைக் ஸ்ட்ரக்சர் கால் ஹென்லீஸ் லூப். த நெக்ஸ்ட் பார்ட் வந்து ஹென்லீஸ் லூப் வந்து டிசெண்டிங் அண்ட் அசெண்டிங்காக ரெண்டாக பிரியும். அதை ஃபர்தராக டீட்டெயிலாக பின்னாடி நம்ம படிக்கலாம். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பார்ட் வந்து அதாவது ஹென்லீஸ் லூப் தேவர் கிவன் ஹியர். டிசெண்டிங் அண்ட் அசெண்டிங் லிம்பாக பிரிக்கலாம். அசெண்டிங் லிம் கண்டினியூஸ் அந்த அனதர் ஹைலி டியூபுலர் ரீஜன் கால் டிஸ்டல் கன்வாலிட்டட் டியூபுலர். டிசிடியிலேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் டியூப் மாதிரி போகும் விச் இஸ் கால்ட் இஸ் அ கலெக்டிங் டக்ட். அதுக்கு கலெக்டிங் நெட்டில் வந்து ரீனல் பெல்விஸ் ரீஜன் எங்கே பார்த்தோம், இந்த கிட்னியில் பாருங்கள் தெரியும். திஸ் இஸ் ரீனல் பெல்விஸ் ரீஜன். ரீனல் பெல்விஸ் நெஃப்ரான்ஸ் எல்லாமே இந்த இடத்துல, இந்த மெடுலரி பேரமிட்ஸ் இந்த இடத்துல வந்து சிச்சுவேட் ஆகிருக்கும். இப்படி வரும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இருக்கும். ஸோ ஸ்ட்ரைட் டியூப் medullary renal pelvis through the medullary pyramids in the calyces. Okay, medullary pyramid இப்படி இருக்குன்னா இந்த இப்படி வரும். calyces இங்கே இருக்குமா, ஸோ இப்படி வரும். change the color. இதுதான் nephron. Okay, next the Malpighian, yes, the Malpighian corpuscle PCT DCT of the nephron is situated in the cortical region of the kidney. They are called as loop of Henle's dip into the medulla. The majority of the nephrons, the loop of Henle is too short and extends only a very little. Majority of the nephrons are very little into the medulla. Such nephrons are called cortical nephrons. Nephrons வந்து ரெண்டு விதமாக இருக்குது. ஓகேவா? இந்த situated in the cortical region. Cortical nephrons and extramedullary nephrons அப்படின்ட்டு ரெண்டு இருக்குது. மெஜாரிட்டியாக இருக்கிற நெஃப்ரான்ஸ் எல்லாமே cortical nephrons தான். என்னென்னா இந்த Malpighian body, proximal convoluted tubule and distal convoluted tubule இது எல்லாமே வந்து கார்டெக்ஸ்லேயே இருக்கிறது. மெடுலா இப்படி பார்த்தோம், சுற்றி இருக்கிறது எல்லாமே கார்டெக்ஸ் ரீஜன் தானே. கார்டெக்ஸ்லேயே இந்த நெஃப்ரான் இருக்கிறது எல்லாமே கார்டிக்கல் நெஃப்ரான்ஸ். மெடுலாவுக்கு உள்ளே போகிறது வந்து எக்ஸ்ட்ரா மெடுலரி நெஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் வாஸ் த கான்செப்ட். மெஜாரிட்டியாக இருக்கிறது எல்லாமே கார்டிக்கல் நெஃப்ரான்ஸ் அண்ட் சம் ஆஃப் த நெஃப்ரான்ஸ் லூப் ஆஃப் ஹென்லி வந்து இஸ் very long, and the loop of Henle very long and run deep into the medulla. They are called as juxta medullary nephrons. And the loop of Henle வந்து medullary pyramidsக்கு உள்ளே போச்சுன்னா they are called as juxta medullary nephrons. ஓகேவா? ஓகே, the efferent arteriole, அந்த efferent arteriole சொன்னால efferent arteriole which is move away from the glomerulus. அந்த glomerulus வந்து போயிட்டு வாசா ரெக்டா அப்படின்ட்டு ஒன்று பார்த்தோம். அது இது மாதிரி வள மாதிரி சுற்றி இருக்கிறது பார்த்தோம். கரெக்டாக? ஸோ இது எங்கேருந்து வந்தது அப்படின்னா இந்த efferent arteriole கண்டினியூவேஷன் தான்.
capillary network around the renal tubules called peritubular capillaries. A minute vessel of the network are parallel to the Henle's of loop forming a U-shaped vasa recta. Vasa recta is absent or highly reduced in the cortical nephrons because Henle's loop then a medullary போகுது. So Henle's loop medullary region வரைக்கும் போச்சுன்னா they call as juxtamedullary nephrons. போகலை அப்படி ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னா the short nephrons are called cortical nephrons. Majority cortical nephrons தான் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வாசா ரெக்டா அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் நம்ம. எஸ் சாரி வாசா ரெக்டா அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். லெட் மீ வெயிட். எஸ் இங்கே தான் இந்த ரெட் கலரில் பார்த்தோம்னா இது எங்கேருந்து வருதுன்னா இந்த எஃபரண்ட் ஆர்டீரியல்லேருந்து தான் வருது, விச் ஆர் கால்ட் பெரிடியூபுலர் கேபிலரிஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. வாசா ரெக்டா இஸ் ஹைலி ஆப்சண்ட் இன் த கார்டிகல் நெஃப்ரான்ஸ் பிகாஸ் அதில் தான் ஹென்லிஸ் லூப்பே கிடையாதே. ஷார்ட்டாக இருக்கிற நெஃப்ரான்ஸ் எல்லாமே வந்து கார்டிக்கல் நெஃப்ரான்ஸ். ஜக்ஸ்டா மெடுலரி நெஃப்ரான்ஸ் வந்து லாங்காக இருக்கிறது. மெஜாரிட்டி கார்டிக்கல் நெஃப்ரான்ஸாக இருக்கும். வாசா ரெக்டா எங்கேருந்து வருதுன்னா எஃபரண்ட் ஆர்டேரியோவில் இருந்து வருது. எஃபரண்ட் ஆர்டேரியோவில் வந்து வரதுக்காக விச் இஸ் கால்ட் அஸ் அ பெரிடிபுலர் கேபிலரிஸ் விச் இஸ் ஆப்சென்ட் இந்த கார்டிக்கல் நெஃப்ரான்ஸ் பிகாஸ் அதில் தான் லூப் ஆஃப் ஹென்லி வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஓகேவா? திஸ் வாஸ் அ ப்ராசஸ் and they were clear cutly explained. இங்கே பாருங்கள், அஃபரண்ட் ஆர்டேரியல் இதுதான் எஃபரண்ட் ஆர்டேரியல். இந்த எஃபரண்ட் ஆர்டேரியல் தான் இந்த அந்த லூப் ஆஃப் ஹென்லியில் போய் சுற்றி வாசா ரெக்டாவாக ஃபார்ம் ஆகும். ஓகேவா? திஸ் வாஸ் அ பவுமன்ஸ் கேப்சர் அண்ட் திஸ் வாஸ் அ ப்ராக்சிமல் கன்வாலிட்டட் டியூபல். இதில் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஆர்டர் வந்து அந்த நெஃப்ரானுடைய ஸ்ட்ரக்சர். ஃபஸ்ட்டு வந்து கிளாமரலஸ் இருக்கும். கிளாமரலஸை சுற்றி பவுமன்ஸ் கேப்சூல் இருக்கும். அந்த கிளாமரலஸ்லேயே அப்பரண்ட் ஆர்டீரியல் அண்ட் எஃபரண்ட் ஆர்டீரியல். எஃபரண்ட் ஆர்டீரியல் வந்து அந்த ஃபுல்லாக அந்த லூப் ஆஃப் ஹென்லியோட ஸ்ட்ரக்சரை ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு விச் ஃபார்ம்ஸ் ஆஃப் வாசா ரெக்டா. வாசா ரெக்டா விச் இஸ் ஹைலி ஆப்சென்ட் இன் கார்டிக்கல் நெஃப்ரான்ஸா. இந்த மாதிரி ரிலேட் பண்ணி படிங்க. பவுமன்ஸ் கேப்சூல் அண்ட் கிளாமரலஸ் ரெண்டும் சேர்ந்து என்ன சொல்லுவாங்கன்னா மால்பீஜியன் பாடி ஆர் ரீனல் கார்பஸ்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீனல் டியூபிள் கிளாமரலஸ் தனி, ரீனல் டியூபிள்ஸ்னால் மற்ற பார்ட்ஸ். ப்ராக்சிமல் கன்வாலிட்டட் டியூபல், ஹென்லிஸ் லூப். ஹென்லிஸ் லூப் வந்து ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுவாங்க. டிசெண்டிங் ஹென்லிஸ் லூப், அசெண்டிங் ஹென்லிஸ் லூப் அப்படின்ட்டு கிளாஸிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா டிஸ்டல் கன்வாலிட்டட் டியூபல், அதுக்கப்புறமா ஒரு ஸ்ட்ரெயிட் டியூப் வரும் விச் இஸ் கால்ட் இஸ் கலெக்டிங் டக்ட். ஸோ இந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. இது அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னாலே திஸ் வாஸ் த மேஜர் கொஸ்டின். ஸோ யூரின் ஃபார்மேஷனில் வந்து 3 ப்ராசஸ் இருக்குது. 3 மெயின் ப்ராசஸ். நேம்லி கிளாமரல் ஃபர்ஸ்ட் வந்து ஃபில்ட்ரேஷன் நடக்கும், அதுக்கப்புறமா ரீஅப்சார்ப்ஷன் நடக்கும், அதுக்கப்புறமா தேவையான அயான்ஸ் எல்லாமே செக்ரேஷன் ஆகும். ஓகேவா? திஸ் வாஸ் அக்கர் இந்த டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த நெஃப்ரான். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வந்து 3 ஸ்டெப்ஸ் பார்த்தோம். என்னென்னா கிளாமரல் ஃபில்ட்ரேஷன், ஃபர்ஸ்ட் ஃபில்ட்ரேஷன் நடக்கும், அதுக்கப்புறம் ரீஅப்சார்ப்ஷன் நடக்கும், அதுக்கப்புறமா வந்து செக்ரேஷன் நடக்கும். திஸ் வாஸ் 3 ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து கிவன் யூரின் ஃபார்மேஷன். யூரின் ஃபார்மேஷன் ஆகணும். ஃபஸ்ட் வந்து ஃபில்டர், பிளட்டு வந்து ஃபில்டர் ஆகணும் விச் இஸ் கேரிட் வித் கிளாமரலஸ். ஸோ கிளாமரலஸ் தான் நம்ம பிளட் எல்லாமே ஃபில்டர் ஆகும். ஸோ விச் இஸ் கால்ட் அஸ் கிளாமரலஸ் ஃபில்ட்ரேஷன். ஆனால் ஆவரேஜ் 1100 to 1200 ml of a blood is filtered by the kidneys per minute, which is roughly 1/5 of the blood pumped out by each ventricles of the heart in a minute. ஒரு மினிட்டுக்கு நம்ம ஹார்ட் வந்து பம்ப் பண்ணுற பிளட்டை வந்து 5000 ml. ஓகே, அதில் ஒரு பார்ட் வந்து இங்கே ஃபில்ட்ரேஷன் ஆகும் ஒரு மினிட்டுக்கு 1100 to 1200 ml ஆஃப் த பிளட்டை. ஸோ ஃபஸ்ட் வந்து பிளட் வந்து ஃபில்டர் ஆகும் எங்கன்னா கிளாமரலஸில். ஸோ கால்ட் அஸ் அ கிளாமரலர் ஃபில்ட்ரேஷன். த கிளாமரல் கேபிலரி பிளட் ப்ரெஷர் காசஸ் ஃபில்ட்ரேஷன் ஆஃப் பிளட். கிளாமரலஸ்லேருந்து 3 லேயர்ஸ் இருக்கும். எண்டோதீலியம் ஆஃப் த glomerular blood vessels, the epithelium of the Bowman's capsule and the basement substance are between these 2 layers. Epithelium of the Bowman's capsule, இங்கே கீழே Bowman's capsule இருக்கும். எண்டோதீலியம் ஆஃப் த glomerulus, இங்கே வந்து பேஸ்மெண்ட் சப்ஸ்டன்ஸ் இருக்கும். இதுதான் வந்து glomerulus filtration. The epithelial cells of the Bowman's capsule, இங்கே the epithelial cells of the Bowman's capsule which called a podocytes. Podocytes அப்படின்ட்டு சொல்லுவாங்க. Podocytes are arranged in an intrinsic manner so as to leave some minute spaces called filtration slits or filtration spores. இங்கே வந்து podocytes கொஞ்சம் போர்ஸ் மாதிரி இருக்கும். ஃபில்டர் ஆன லிக்விட் வந்து ஃபர்தராக பிசிடி ப்ராக்சிமல் கன்வாலிட்டட் டியூபலுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் போர்ஸ் மாதிரி இருக்கும். ஓகேவா?
blood is filtered so finely through the membranes, almost all the constituent of the plasma except the proteins are passed into the lumen of the Bowman's capsule. எல்லா constituent in the plasma except the proteins எல்லாம் நம்ம பாடியில் ஃபர்தர் ரியாக்ஷன்ஸ்க்கு தேவைப்படும், நம்ம மசில் ஸ்ட்ரென்த்க்குலாம் தேவைப்படும். ஸோ எல்லா கான்ஸ்டிடியூன்ஸுமே ஃபில்டர் ஆகிடும் எக்ஸப்ட் பிளாஸ்மா. ஓகேவா, into the Bowman's capsule. Therefore is considered as a ultrafiltration. அல்ட்ராஃபில்ட்ரேஷன்னா அக்யூரேட்டாக நானோ பார்ட்டிகல்ஸ் கூட ஃபில்டர் ஆகிறது தான் அல்ட்ராஃபில்ட்ரேஷன். ப்ரோட்டீன்ஸை தவிர எல்லாமே ஃபில்டர் ஆகிட்டு Bowman's capsule அந்த போடோசைட்ஸ் மூலமா உள்ளே போயிடும். ஓகேவா, நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு போக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் வந்து இதுதான் glomerular filtration. ஒரு மினிட்டுக்கு 1100 to 1200 ml ஆஃப் blood வந்து ஃபில்டர் ஆகுது கிட்னியில். The amount of filtrate formed by the kidneys per minute is called a glomerular filtration rate. ஓகேவா, GFR இதுதான் the amount of filtrate formed by the kidneys per minute. ஒரு மினிட்டுக்கு எவ்வளோ ஃபில்ட்ரேட்டை ஃபார்ம் பண்ணுது. ஃபில்ட்ரேட்னா கீழே வரது, அந்த பிசிடிக்கு எல்லாமே பிளட்டை ஃபில்டர் பண்ணுறது வேறு. 1100 to 1200 ml எவ்வளோ ஃபில்ட்ரேட் அந்த பிளாஸ்மாவில் ப்ரோட்டீன்ஸ் தவிர மற்ற எல்லாமே ஃபில்டர் ஆகுது இல்லை, எவ்வளோ ஃபில்டர் ஆகுதுன்னா 125 ml per minute, தட் இஸ் 180 liters per day. அதே பிளட் தான் திருப்பி ஃபில்டர் பண்ணிகிட்டே இருக்கும், அதுதான் யூரின். The kidneys have a inbuilt mechanism of the regulation of the glomerular filtration rate. அதுவே தானே ரெகுலேட் பண்ணிக்கும் until நம்ம ஏதாவது அதுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறது வரையும். glomerular filtration rate, the amount of filtrate, ஓகேவா, filtrate formed by the kidneys per minute is called glomerular filtration rate. Once such sufficient mechanism is carried by juxtaglomerular apparatus அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் is a special sensitive region formed by the cellular modifications in the distal convoluted tubule and the afferent arteriole at the location of the contact. Specialized cells இப்போது இந்த சேஞ்சஸ் ஏதாவது இந்த glomerular filtration rate GFRல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடந்ததுன்னா ஸோ அதை ஆல்டர் பண்ணுறதுக்கு juxtaglomerular apparatus அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் ரீஜன் இருக்குது, விச் இஸ் எங்கே இருக்குன்னா அப்பரண்ட் ஆர்டரியலுக்கும் டிஸ்டல் கன்வால்யூட்டர் டியூபிளுக்கும் நடுவில் அந்த ரீஜனில் வந்து இது இருக்குது. ஓகேவா, இது இந்த juxtaglomerular apparatus அப்படின்றது. இது வந்து GFR வந்து கம்மியானாலும் அதிகமானாலும் அதை ஆல்டர் பண்ணி ரெகுலரைஸ் பண்ணிவிடும். ஓகேவா, a fall in GFR can activate the JG cells to release renin which can stimulate the GFR and thereby the GFR to bring back the normal. இப்போ வந்து glomerular filtration rate வந்து ஏதோ சம் ரீசனால் குறைஞ்சிச்சுன்னா which activate the juxtaglomerular cells, அது வந்து ரெனின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் RENIN ரெனின் அப்படின்ற ஒரு ஹார்மோனை செக்ரெட் பண்ணி GFRை வந்து நார்மலுக்கு கொண்டு வரும். RENNIN அப்படின்ற ஒன்று இருக்கும். இது வந்து மில்கை டைஜஸ்ட் பண்ணுற ஒரு ப்ரோட்டீன், சில்ட்ரன்ஸில் மட்டும்தான், இன்ஃபேன்ட்ஸில் மட்டும்தான் இருக்கும். RENIN சிங்கிள் என் வந்து இந்த ஹார்மோன் கிட்னியில் இருக்கும். ஓகேவா, a comparison of the volume of the filtrate formed per day 180 liters per day. ஸோ அதில் வந்து யூரின் வந்து 1.5 liters one day. Nearly that 99% of the filtrate has been reabsorbed. திருப்பி நம்மளுக்கு வாட்டர் பாடியில் தேவையில்லையா, ஸோ ரீஅப்சார்ப்ஷன் நடக்கும். 99% ஆஃப் த வாட்டர் வந்து ஃபில்ட்ரேஷன் வந்து ரீஅப்சார்ப் ஆகிடும். வெறும் 1.5 liters மட்டுமே யூரினாக எக்ஸ்க்ரெட் ஆகிடும் பை த ரீனல் டியூபிள்ஸ். ஓகேவா, ரீஅப்சார்ப்ஷன் எங்கே நடக்கும், ரீனல் டியூபிள்ஸில் நடக்கும். ரீனல் டியூபிள்ஸில் என்னென்னு பார்த்தோம், Bowman's capsule இருந்து கலெக்டிங் டியூப் வரைக்கும் இருக்கிறது எல்லாமே ரீனல் டியூபிள்ஸ் தான். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து the tubular epithelial cells different segments of the nephron perform either by active or passive mechanisms. இது வந்து ஆக்டிவ்னா அதுக்கு எனர்ஜி தேவைப்படும், பாசிவ்னா எந்த ஒரு எனர்ஜியும் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஸ்டன்ஸ் லைக் குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ் இந்த ஃபில்ட்ரேட் ஹஸ் பீன் ரீஅப்சார்ப்ஷன் என்னென்ன தேவையானது மட்டும்தான் ரீஅப்சார்ப் ஆகும், எல்லாமே ரீஅப்சார்ப் ஆகாது. இந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எலிமினேட் ஆகிடும். வரஸ் வேஸ்டஸ் லைக் நைட்ரோஜனஸ் வேஸ்டஸ் ஆர் absorbed by passive transport. Reabsorption of water also occurs passively in the initial segments of the nephron. Water எல்லாமே. ஓகேவா, some of the passive mechanisms filtrate or absorbed either active or passive mechanism. Substance like glucose, amino acids, sodium in the filtrate or reabsorbed. active reabsorb ஆகிறது வந்து glucose, amino acids and sodium ions எல்லாமே. Whereas nitrogenous wastes are absorbed by passive transport. nitrogenous wastes எல்லாமே passive transport மூலமா reabsorption of water is also occur passively. பாசிவாக நடக்கும். பாசிவ்னா without the requirement of energy. ஆக்டிவ்னா அதுக்கு எனர்ஜி
தேவை. ஓகேவா? டியூரிங் யூரின் ஃபார்மேஷன் த டியூபுலர் செல்ஸ் ஆல்சோ செக்ரேட் சம் சப்ஸ்டன்சஸ் லைக் H ப்ளஸ் அயான்ஸ். என்னென்ன அயான்ஸ் செக்ரேட் ஆகுதுன்னா H ப்ளஸ் அயான்ஸ், பொட்டாசியம் அண்ட் அமோனியா இன்டு த ஃபில்ட்ரேட்டர். டியூபுலர் செக்ரேஷன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் இன் த யூரின், ஹெல்ப்ஸ் இன் த மெயின்டைன் ஆஃப் அயானிக் அண்ட் ஆசிட் பேலன்ஸ் ஆஃப் த பாடி ஃப்ளூயிட்ஸ். நம்ம பாடியில் வந்து அயானிக் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு சம் ஆஃப் த அயான்ஸ் வந்து செக்ரேட் பண்ணால் அதுதான் H ப்ளஸ் அயான்ஸ், அமோனியா அயான்ஸ் அண்ட் பொட்டாசியம் அயான்ஸ். இந்த மாதிரி அயான்ஸ் எல்லாமே செக்ரேட் ஆகும். So 3 process: glomerular filtration, reabsorption and secretion. Okay, reabsorption takes place in the renal tubulus, glomerular filtration takes place in the glomerulus. Okay, secretion வந்து இந்த PCT இந்த மாதிரி இடத்துல வந்து செக்ரேட் ஆகும். இந்த அப்சார்ப்ஷன், ரீஅப்சார்ப்ஷன் வந்து ஆக்டிவாகவும் நடக்கும், பாசிவாகவும் நடக்கும். இவ்வளோதாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல தேவர் ஆஸ்கிங் த ஒரு கான்செப்ட், அந்த ஹென்லிஸ் லூப்பில் வந்து டிசெண்டிங் ஹென்லிஸ் லூப் அண்ட் அசெண்டிங் ஹென்லிஸ் லூப் ஒன்று இருக்குது. ஓகேவா? அதில் வந்து ஒரு கான்செப்ட் இருக்குது, பெர்மியபிள் டு வாட்டர், இம்பெர்மியபிள் டு எலக்ட்ரோலைட்ஸ். இந்த கான்செப்ட் வந்து தேவர் ஆஸ்கிங், அடிக்கடிக்கு கேட்டுட்ருக்காங்க நீட் கொஷனில். இந்த பேரலாக இருக்குது. லெட்ஸ் சி functions of the tubules. So PCT, Henle's loop, DCT and collecting tubule இதெல்லாமே பார்த்தோம் இல்லையா? ஸோ இதுவும் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. PCTல மேஜர் இஸ் a simple cuboidal epithelium which increases broader epithelium which increases the surface area for reabsorption. Most of the reabsorption in the PCTல தான் நடக்கும். Nearly all the essential constituents, 70 to 80% of the electrolytes and waters are reabsorbed in this segment. Helps to maintain the pH. எல்லா பார்ட்ஸுமே helps to maintain the pH and the ionic balance. அயான்ஸை பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கிறது தான் எல்லா பார்ட்ஸோடையுமே வேலை. ஓகே, பை செலக்டிவ் செக்ரேஷன் என்னென்ன செக்ரேட் பண்ணுவாங்க? பை செலக்டிவ் செக்ரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன், அமோனியா இன்டு த ஃபில்ட்ரேட் அண்ட் பை த அப்சார்ப்ஷன் ஆஃப் பைகார்பனேட் அயான்ஸ் அப்சார்ப் பண்ணி செலக்டிவ் செக்ரேஷன் ஆஃப் H ப்ளஸ் அண்ட் அமோனியா அயான்ஸ். என்னென்ன அயான்ஸ் செக்ரேட் பண்ணுவோம்? எல்லா அயான்ஸை கூட வச்சுக்கோங்க. H ப்ளஸ் அயான்ஸ், அமோனியா அயான்ஸ் அண்ட் பொட்டாசியம் அயான்ஸ் இது எல்லாமேத்தையும் செக்ரேட் பண்ணுவோம். அப்சார்ப்ஷன் வந்து பைகார்பனேட் அயான்ஸை அப்சார்ப்ஷன் பண்ணும். PCT வந்து மோஸ்ட் ஆஃப் த reabsorption வந்து இந்த PCTல தான் 70 to 80% of the reabsorption takes place in the PCT. இது PCT முடிஞ்சதா? நெக்ஸ்ட் வந்து Henle's loop. Next we are going to see about Henle's loop. Reabsorption is minimum in its ascending limb. Ascending limb and descending limb அப்படின்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து descending limb. எஸ், ஃபஸ்ட்டு வந்து descending limb. இந்த டயக்ராமில் பார்த்தா நம்மளுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வந்து descending limb, அதுக்கப்புறமா தான் ascending limb. ஓகே, ஸோ போகலாமா? Reabsorption is minimum in the ascending limb. However, this region plays a great significant role in the maintaining of the high osmolarity in the interstitial medullary fluid. ஓகேவா? Reabsorption is minimum in the ascending limb, but they can maintain the ionic balance in the medullary interstitial fluid. Yes, maintenance of high osmolarity of medullary interstitial fluid. Okay, this was the important question. neatla கேட்டிருக்காங்க. Okay, next one, the descending limb of loop is permeable to water but almost impermeable to electrolytes. Descending limb loop of Henle வந்து permeable to water but impermeable to electrolytes, thus concentrates the filtrate as it moves down. Concentrate is permeable to water but almost impermeable to electrolytes. இந்த ப்ராசஸ் என்னன்னா வெளியிலேருந்து உள்ளே வர்றது கிடையாது, உள்ளேருந்து வெளியில் போகுதா இல்லையா அப்படின்றது தான். ஓகேவா? permeable to water, வாட்டர் உள்ளே போகலாம் வெளியில் வரலாம், பட் impermeable to electrolytes. electrolytes வந்து அயான்ஸ். ஸோ அயான்ஸ் இருக்க கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ கான்சன்ட்ரேட் த ஃபில்ட்ரேட். ஸோ இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, கான்சன்ட்ரேட் த ஃபில்ட்ரேட் as it moves down. Descending limb of loop என்னது? they are permeable to water. ஸோ வாட்டர் வந்து ஈஸியாக மூவ் அவுட் ஆகிடும், பட் எலக்ட்ரோலைட் சேர வந்து அந்த ஃபில்ட்ரேட் வந்து கான்சன்ட்ரேட் ஆகிடும். இதுதான் descending loop of Henle as it moves down. The ascending limb of Henle is impermeable to water. ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் ஈஸியாக கிடைக்கிறது, வாட்டர் ஞாபகம் வச்சுக்கணும். descending limb வந்து permeable to water. அப்போ இன்னும் என்னென்ன? impermeable to electrolytes. And second வந்து ascending limb வந்து impermeable to water but permeable to electrolytes. ஓகேவா? actively or passively. Therefore the concentrated filtrate pass upwards, it gets diluted due to the passage of electrolytes to the medullary fluid.
impermeable to water but permeable to electrolytes. Electrolytes எல்லாமே வெளியே போயிடுச்சுன்னா fluid வந்து dilute ஆகிடும். ஓகே, அது வந்து permeable to water but impermeable to electrolytes. எது descending ascendingல வந்து impermeable to water but permeable to electrolytes. அதில் வந்து concentrate, இதில் வந்து dilute in ascending line. This was a concept. This was an important thing never asked in NEET. Distal convoluted tubule. Conditional reabsorption of sodium and water takes place in the segment capable of reabsorption of bicarbonate and selective secretion of the hydrogen, potassium and ammonia to maintain the sodium potassium pump அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். எல்லா ரெசெப்டார்ஸில் இருக்கும். சோடியம் சேனல்ஸ், சோடியம் 3 சோடியம் உள்ளே வந்தால் 2 பொட்டாசியம் வெளியில் வரும். இந்த கணக்கில் வந்து சோடியம் பொட்டாசியம் பம்ப் இருக்கும். ஓகேவா, திஸ் இஸ் நாட் மச் இம்பார்ட்டண்ட். அது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். கண்டிஷ்னல்லாம் ரீஅப்சார்ப்ஷன் நடக்கும். சோடியம் அண்ட் வாட்டர் வந்து ரீஅப்சார்ப்ஷன் நடக்கும். பட் capable of reabsorption of bicarbonate also reabsorption நடக்கும். Selective secretion of அந்த 3 ions hydrogen and potassium ammonia to maintain the sodium potassium pump balance. Conditional reabsorption of sodium ions and water takes place in this segment. Next வந்து the concept is called a collecting duct. Last part, the collecting duct extends from the cortex of the kidney to the inner parts of the medulla. Large amounts of water could be absorbed in this segment and produce a concentrate. நம்ம யூரினில் இருந்து அதிகமாக வாட்டர் லாஸ் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுறது வந்து இந்த கலெக்டிங் டக்ட் தான். இங்கே வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப், நம்ம மேலே எங்கேயாவது வாட்டர் மிஸ் ஆனாலும் இங்கே வந்து லார்ஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து ரீஅப்சர்வ் ஆகி நம்மளோட யூரின் வந்து கான்சன்ட்ரேட்டாக வரதுக்கு காரணம் வந்து இந்த கலெக்டிங் டக்ட் தான். திஸ் செக்மெண்ட் allows the passage of small amount of urea into the medullary interstitium to keep up the osmolarity. Small amount of urea வந்து திருப்பி வந்து ரீஅப்சர்வ் ஆகும். ஓகேவா, passage to maintain the osmolarity. It plays an important role in maintaining the pH and the ionic balance by the selective secretion of H plus and K plus ions. Small amount of urea மேலே போகும், concentrated urineக்கு இதுதான் responsible. Okay, this was a concept. Next வந்து mechanism of concentration of the urine. நம்ம யூரின் வந்து எப்படி கான்சென்ட்ரேட் ஆகுது, விச் இஸ் கலெக்டிங் டக்ட் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்ட்டு சொல்லிட்டோம். ஸோ அது என்னென்ன ப்ராசஸ் அப்படின்ட்டு பார்க்கணும் இல்லைங்களா. இந்த டயக்ராமில் நாட் மச் இம்பார்ட்டண்ட். ஸோ mammals have the ability to produce a concentrated urine ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு we have the ability, right? mammals milk giving breastfeeding animals. The Henle's loop and the vasa recta plays an important role in this. The flow of filtrate, collecting duct கூட தான், but also the Henle's loop and the vasa recta, okay, plays an important role. The flow of filtrate, that 2 limbs of Henle's loop in opposite direction that forms a counter current. Filtration இப்படி தானே, PCT DCT. ஸோ ஆப்போசிட் டைரெக்ஷன், இப்படி ஒன்று போகுது, இப்படி ஒன்று போகுது, டவுன்வர்ட் டைரெக்ஷன் அண்ட் அப்பர் டைரெக்ஷன். ஸோ ஆப்போசிட் சைட்ஸில் வந்து எஸ் த ஃப்ளோ ஃபில்ட்ரேட் இன் 2 limbs of Henle's in the opposite direction. This forms a counter current. The flow of blood through these limbs of vasa recta, which shows a counter current mechanism. இது பேர் தான் counter current mechanism. The proximity of the Henle's loop and the vasa recta as well as the counter current help in them maintaining the increase in osmolarity towards the inner medulla interstitium from 300 milliosmol liter in the cortex to 1200 milliosmol in the inner medulla. ஸோ இந்த கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் மூலயமா ஆப்போசிட் டைரெக்ஷனில் பிளட் வந்து ஃபில்டர் ஆகிறதால இந்த வேல்யூஸ், அதாவது ஆஸ்மோலாரிட்டி வந்து கார்டெக்ஸில் வந்து 300 இருந்து இன்னர் மெடுலரி ரீஜனில் 1200 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த ப்ரெஷர் கிராடியன்ட் டிஃப்ரென்ஸ் வருது இல்லைங்களா. ஸோ விச் இஸ் மெயின்லி காஸ்டு பை இந்த சோடியம் குளோரைட் அயான்ஸ் அண்ட் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் யூரியா ரீஅப்சார்ப் ஆகுது அப்படின்னு சொன்னால. ஸோ இந்த மாதிரி அயான்ஸ்னால தான் வந்து இந்த ப்ரெஷர் கிராடியன்ட் க்ரியேட் ஆகுது. சோடியம் குளோரைட் is transported by the ascending limb loop of Henle, which is exchanged
with the descending limb of vasa recta. NaCl is returned to the interstitium of the ascending portion of the vasa recta. Similarly, small amounts of urea enter into this segment of the ascending limb, which is transported back to the interstitium by the collecting tubule. Reabsorb ஆகிற யூரியா வந்து மறுபடியும் மேலே போயிடும். This is not much important, and also the counter current mechanism, opposite directionல flow ஆகும், which is called the counter current mechanism அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றுமே இல்லை, த கிராடியன்ட், இந்த ப்ரெஷர் கிராடியன்ட் டிஃப்ரென்ஸ் எதனால் வருதுன்னா சோடியம் குளோரைட் அண்ட் யூரியாவில் மட்டும்தான் வருது. சோடியம் குளோரைட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் பை த அசெண்டிங் லிம்ப் ஆஃப் த லூப் ஆஃப் ஹென்லி விச் இஸ் எக்ஸ்சேஞ்ச்டு வித் த டிசெண்டிங் லிம்ப் ஆஃப் வாசா ரெக்டா. அசெண்டிங் லிம்ப் ஆஃப் ஹென்லிஸ் லூப்பில் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது, டிரான்ஸ்போர்ட்டட் பை அசெண்டிங் லிம்ப் ஆஃப் வாசா, அசெண்டிங் லிம்ப் ஆஃப் loop of Henle which is exchanged, அது வந்து மாற்றிக்குது, transported by ascending limb of loop of Henle which is exchanged with the descending limb of vasa recta, NaCl. அதுக்கப்புறமா NaCl is returned to the, அதுக்கப்புறமா NaCl வந்து medullary interstitium by the ascending portion of the vasa recta, interstitiumக்கு போயிடும், அவ்வளோதான். Similarly, small amount of urea வந்து enter the thin segment of the ascending limb of Henle's loop. Ascending limb of Henle's loop, descending limb of vasa recta, அதுக்கப்புறமா ascending limb of vasa recta. ஓகே, மறுபடியும் ascending limb of Henle's loop மூலமாக transported back to the interstitium by the collecting tubule. This was the concept. மூணே தான், ascending limb of loop of Henle, descending limb of vasa recta, ascending limb of மறுபடியும் ascending limb of loop of Henle. ஃபர்ஸ்ட் வந்து ascending limb transported by ascending limb of loop of Henle, descending limb of vasa recta, அதுக்கப்புறமா ascending portion of the vasa recta, அதுக்கப்புறமா interstitiumக்கு போகும். எப்படி ரிவர்ஸில் ஃப்ளோ ஆகுது அப்படின்ட்டு தான் இது. This is called, this arrangement of Henle's loop and vasa recta is called counter current mechanism. This mechanism helps in maintaining the concentration gradient in the medullary interstitium. Presence of such gradient helps in easy passage of water from the collecting tubule, thereby concentrating the filtrate. Human kidneys can produce urine nearly 4 times concentrated in that of the initial filtrate. Initial filtrate எவ்வளோ டைல்யூட்டாக இருக்கோ அதை விட 4 times concentrate, அதாவது 125 ml per minute-க்கு 1100 ml of the filtrate, அதாவது 4 times concentrated in that of the initial filtrate. ஒன்றுமே இல்லை, வந்து யூரின் வந்து கான்சன்ட்ரேட்டாக வருது, விச் இஸ் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் யாருன்னா கலெக்டிங் டியூபிள் அப்படின்னு பார்த்தோம். இந்த கலெக்டிங் டியூபிளில் வந்து இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு யார் யார் ஹெல்ப்ஃபுல் பண்ணுறாங்கன்னா ஹென்லீஸ் லூப் அண்ட் வாசா ரெக்டா. அதுதான் நம்ம வந்து அங்கே பார்த்தோம் முன்னாடி. தட் இஸ் அசெண்டிங் லூப் ஆஃப் ஹென்லியிலேருந்து சோடியம், எதனாலனா சோடியம் குளோரைட் அண்ட் யூரியாவில் தான் இந்த ப்ரெஷர் கிராடியன்ட் க்ரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். NaCl வந்து அசெண்டிங் லிம் லூப் ஆஃப் ஹென்லி மூலயமா ட்ரான்ஸ்போர்ட் ஆகி எக்ஸ்சேஞ்ச் வித் டிசெண்டிங் லிம் ஆஃப் வாசா ரெக்டா கூட எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டு அங்கேருந்து அசெண்டிங் லிம் ஆஃப் வாசா ரெக்டாவில் மூவ் ஆகி அங்கேருந்து இன்டர்ஸ்டீஷியமுக்கு போகும். இது NaClக்கான ப்ரொசீஜர். அதுவே வந்து யூரியா வந்து அசெண்டிங் லிம் ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லி மூலயமா கலெக்டிங் டியூபிள் வழியாக மேலே போய் அப்படியே இன்டர்ஸ்டீஷியமுக்கு போயிடும். ஸோ இதனால தான் வந்து வாட்டர் வந்து கான்சென்ட்ரேட் ஆகி கான்சென்ட்ரேட்டட் யூரின் கிடைக்குது நம்மளுக்கு, விச் இஸ் 4 times concentrated in that of the initial filtrate. And next important, the foremost, next almost we completed, we are going to complete the chapter. Yes, next topic we are going to see about the regulation of the kidney function. நம்மளுடைய kidneys function which are monitored by hypothalamus, juxtaglomerular apparatus, and certain extent heart கூட நம்மளுடைய kidney function வந்து பார்த்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Osmoreceptors, இதை பற்றி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. Osmoreceptors in the body are activated by the changes in the blood volume, body fluid volume, ionic concentration. இந்த மூணுத்தில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் osmoreceptors வந்து can be activated. Blood volume, body fluid volume and the ionic concentration. An excessive loss of fluid from the body can activate these receptors which can stimulate the hypothalamus. ஓகேவா, இப்போ நம்ம பாடியிலேருந்து எக்ஸஸாக ஃப்ளூயிட் லாஸ் ஆகிட்டு இருக்குது, யூரினில் எக்ஸஸாக வாட்டர் வந்து ரீஅப்சார்ப்ஷன் ஆகாமல், ஓகேவா,
லூஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா which activate in the cells osmoreceptors வந்து stimulate the hypothalamus to release the antidiuretic hormone which is also called as vasopressin from the neurohypophysis. ஓகேவா, நியூரோஹைப்போபைசிஸில் வெறும் டூ ஹார்மோன்ஸ் தான் வந்து ரிலீஸ் ஆகும், ஆக்சிடோசின் அண்ட் வாசோப்ரெஷன். ஆக்சிடோசின் வந்து டெலிவரி ஆஃப் த ஃபீட்டஸ். ஓகேவா, வாசோப்ரெஷன் வந்து ஆன்டிடயரட்டிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரிவென்ட் த எக்ஸசிவ் லாஸ் ஆஃப் வாட்டர் த்ரூ யூரின். ஓகேவா, ஆன்டிடயரட்டிக் ஹார்மோன். Antidiuretic hormone which facilitates the reabsorption of water from the later parts of the tubule, thus by preventing the diuresis. Diuresis na excessive loss of water. ஓகேவா, அதை ப்ரிவெண்ட் பண்ணுறது தான் அந்த ஆன்டிடயரட்டிக் ஹார்மோன். நம்ம பாடியில் எக்ஸஸ் ஆஃப் ஃப்ளூயிட் லாஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா இந்த ஆஸ்மோ ரிசெப்டார்ஸ் வந்து பிரெயினுக்கு போய் ஹைப்போதலாமஸ்க்கு சிக்னல் சென்ட் பண்ணி அங்கேருந்து ஆன்டிடயரட்டிக் ஹார்மோன் ஒரு வாசோப்ரெஷனை வந்து ஆன்டிடயரட்டிக் ஹார்மோனுக்கு உணர் பேர் தான் வாசோப்ரெஷன் ரிலீஸ் பண்ண விட்டு அந்த வாட்டர் வந்து லேட்டர் பார்ட்ஸ், அதாவது வேறு டிஸ்டல் கன்வல்டட் டியூபில் அந்த பார்ட்ஸில் வந்து ரீஅப்சார்ப்ஷன் நடத்தி வாட்டர் லாஸை ஸ்டாப் பண்ணும். ஓகேவா, இது வந்து நம்ம பாடியிலேருந்து எக்ஸஸ் ஆஃப் ஃப்ளூயிட் லாஸ் ஆனால் அதுவே வந்து an increase in the body fluid volume can switch off these receptors of these receptors and suppress the ADH release to complete the feedback. இப்போ வந்து நம்மளுடைய பாடியில் வந்து ஃப்ளூயிடை வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் நடக்கும். ஏடிஹெச் ரிலீஸ் ஆகிறது வந்து கம்மி பண்ணி விட்டுரும். இப்போ ஏடிஹெச் ரிலீஸ் ஆகிறதால தானே நம்ம பாடியில் வந்து வாட்டர் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது, எக்ஸசிவ் லாஸ் ஆஃப் வாட்டரை ப்ரிவெண்ட் பண்ணுது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஏடிஹெச் ரிலீஸ் வந்து ஸ்டாப் பண்ணிவிடும். கேன் ஸ்விட்ச் ஆஃப் தீஸ் ஆஸ்மோ ரெசப்டார்ஸ். ஏடிஹெச் கேன் ஆல்சோ அஃபெக்ட் த கிட்னி ஃபங்க்ஷன். ஏடிஹெச் வந்து சும்மா செக்ரேட் ஆகக்கூடாது, கிட்னியோடைய ஃபங்க்ஷனை வந்து அஃபெக்ட் பண்ணும். பிகாஸ் இட் ஹஸ் அ வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன், பிளட் வெசல்ஸை கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணி விட்டுரும். அப்போ பிளட் ஃப்ளோ வந்து கம்மியாகும். ஓகேவா, on the blood vessels. This causes increase in the blood pressure. blood vessels எல்லாமே கன்ஸ்ட்ரிக்ட் ஆச்சுன்னா பிபி ரைஸ் ஆகிடும். ஓகேவா, an increase in blood pressure can increase the glomerular blood flow and glomerular filtration rate. கிட்னிக்கு வந்து பாரம் ஜாஸ்தி ஆகிடும். வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன். ஆன்டிடயரட்டிக் ஹார்மோன் இஸ் அ வாசோ கன்ஸ்ட்ரிக்டார். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஹார்மோன், நோட் பண்ணிக்கோங்க. ஆன்டிடயரட்டிக் ஹார்மோன் வாசோ கன்ஸ்ட்ரிக்டார் which increases the blood flow and GFR எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். blood pressure எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். ஸோ blood pressure இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா கஷ்டம் தானே. ஸோ அதுக்கான ஹார்மோன் வந்து இன்னொன்று ரிலீஸ் ஆகும், which will see இந்த நெக்ஸ்ட்டில் நம்ம பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து juxtaglomerular apparatus அப்படின்ற ஒரு செல் பார்த்தோம், which is lies between the afferent arteriole and the DCT. நடுவில் இருக்கிறது juxtaglomerular apparatus. A fall in the GFR rate. பாடி ஃப்ளூயிட் வால்யூம் பற்றி பார்த்தோம். இப்போ வந்து GFR, glomerular filtrate rate, கேன் ஆக்டிவேட் த ஜேஜி செல்ஸ் டு ரிலீஸ் ரெனினை ரிலீஸ் பண்ண விடும். இது வந்து நம்ம பிளட்டில் இருக்க ஆன்ஜியோடென்சினோஜன் அப்படின்றது இன்ஆக்டிவ் ஃபார்ம். நோ அப்படின்னு பேர்லேயே இருக்குது பார்த்தீங்களா, விச் இஸ் இன்ஆக்டிவ் ஃபார்ம் விச் கன்வெர்ட்ஸ் த ஆன்ஜியோடென்சினோஜன் இன் த பிளட் இன்டு ஆன்ஜியோடென்சின் 1 further to angiotensin 2. இந்த ப்ராசஸ் எல்லாமே எந்த ப்ராசஸ்க்கு நெக்ஸ்ட் 1 ப்ராசஸ் 2 ப்ராசஸ் ABCD மாதிரி நீட்டில் வருஷம் லாஸ்ட் இயர்லேயே இந்த டாப்பிக்கில் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் 2 இயர்ஸில். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. juxtaglomerular apparatus GFR ரேட் வந்து கம்மியாகும். ஸோ ஜேஜிஏ செல்ஸ் வந்து ரெனினை ரிலீஸ் பண்ணும். ரெனின் வந்து நம்ம பிளட்டில் இருக்கிற இன்ஆக்டிவ் ஃபார்ம் ஆன ஆன்ஜியோடென்சினோஜனை ஆன்ஜியோடென்சின் 1 அண்ட் ஆன்ஜியோடென்சின் 2 வந்து கன்வெர்ட் பண்ணிவிடும். ஆன்ஜியோடென்சின் 2 வந்து பவர்ஃபுல் வாசோ கன்ஸ்ட்ரிக்டர். ஸோ பிளட் வெசல்ஸை வந்து கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணி விட்டுரும். ஆக்சுவலாக நம்ம ADH ஆன்டிடயரட்டிக் ஹார்மோன் பார்த்தோம், அங்கேயும் இஸ் அ வாசோ கன்ஸ்ட்ரிக்டர் விச் ஆல்சோ இன்க்ரீசஸ் த பிளட் ப்ரெஷர் பட் ஆல்சோ இன்க்ரீசஸ் த GFR அப்படின்ட்டு பார்த்தோம் கரெக்டாக. ஸோ விச் இன்க்ரீசஸ் த GFR and thereby GFR ப்ரெஷரை வந்து GFR ரேட்டை வந்து நார்மலுக்கு கொண்டு வந்துடும். இந்த கண்டிஷன் வந்து GFR ரேட் வந்து கம்மியாக இருக்கும்போது. ஸோ இந்த ஆன்ஜியோடென்சின் 2 வந்து ஆல்சோ ஆக்டிவேட்ஸ் angiotensin 2 is a powerful vasoconstrictor and ADH antidiuretic hormone is also a vasoconstrictor. ஞாபகம் வச்சுக்கோங்க. angiotensin 2 வந்து
which also activates the adrenal cortex போய் aldosterone என்ற ஹார்மோன் வந்து ரிலீஸ் பண்ண விட்டுரும். Aldosterone causes a reabsorption of a sodium and water from the distal parts of the tubule. This leads to increase in the blood pressure and the GFR. The complex mechanism is generally known as renin-angiotensin mechanism. இந்த angiotensin 2 வந்து is a powerful vasoconstrictor அப்படின்னு சொன்னால இது போயிட்டு adrenal cortex போய் ஆக்டிவேட் பண்ணி அங்கிருந்து aldosterone ரிலீஸ் பண்ணும். Aldosterone வந்து which increases the reabsorption of sodium and water ions, which increases the blood pressure and which increases the GFR rate. எல்லாமே blood pressure இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறது. ஸோ இந்த ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா atrial natriuretic factor, an increase in the blood flow of the atria of the heart can cause a release. Suppose ஹார்ட்டுக்கு எவ்வளோ பிளட் போகணுமோ அவ்வளோ போகணும், அதை விட ஜாஸ்தியாக போச்சுன்னா an increase ANF, atrial natriuretic factor. இது வந்து பிபி கன்ஸ்ட்ரக்ஷன் வேசோ கன்ஸ்ட்ரக்ஷன் எடுக்கிறதால தான் blood vessels சுருங்கிறதால தான் பிபி ரைஸ் ஆகுது. ஸோ இது வந்து வேசோ டைலேஷன் எஃபெக்ட், dilation of the blood vessels thereby cause decrease in blood pressure. ANF mechanism that act as a checker for renin-angiotensin mechanism. இந்த ரெனின் aldosterone இது எல்லாமே நம்மளுடைய blood pressure வந்து ரைஸ் பண்ணி விட்டுரும். ஸோ blood flow வந்து ஹார்ட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இந்த டைமில் வந்து atrial valves வந்து the secrete a hormone called atrial natriuretic factor called vasodilation, which bring back the blood pressure to the normal level. இந்த கான்செப்ட் வந்து they were asking எந்த ஆர்டர் கழிச்சு எந்த ஆர்டர் வரும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. லாஸ்ட் 2 இயர்ஸ்லையுமே இந்த டாபிக்ஸில் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த ஹென்லிஸ் லூப்லாம் ascending Henle's loop and descending Henle's loop. Descending Henle's loop which is permeable to water but impermeable to electrolytes. ஸோ அதனால் concentrate as it moves down. ஓகேவா? Ascending வந்து which is impermeable to water but permeable to electrolytes, so dilute. This was the concept. Micturition yes, micturition, urine formed by the nephrons is ultimately carried to by the urinary bladder. Urinary bladderல வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் அண்ட் த வாலண்டரி சிக்னல், நம்ம சிஎன்எஸ்லேருந்து ஒரு சிக்னல் வர வரைக்கும் அது வந்து அங்கே தான் ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த சிக்னல் இஸ் இனிஷியேட்டட். இப்போ யூரினரி பிளாடர் வந்து ஃபுல்லாகிடுச்சுன்னா அங்கே வந்து சிக்னல்ஸ் சென்ட் பண்ணும். அப்போ தான் யூரினோட அர்ஜென்சி நம்மளுக்கு வரும். இஸ் கெட் ஃபில்டு வித் யூரின் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகிடுச்சுன்னா இந்த ரெசப்டர்ஸ் வந்து ஸ்டிமுலேட் பண்ணும் நம்மளை யூரின் போகணும் அப்படின்ட்டு. இன் ரெஸ்பான்ஸ் ஸ்ட்ரெச் ஆஃப் தீஸ் ரெசப்டர்ஸ் ஆன் த வால்ஸ் ஆஃப் த பிளாடர் சிக்னல்ஸ் ஸ்ட்ரெச்சஸ்லாம் சுருக்கும். ஓகேவா? யூரின் வந்து ஃபுல்லாகிடுச்சு, யூரின் போகணும் அப்படின்ட்டு அந்த சுருங்கும் அந்த urinary bladder. So which sends signals to the central nervous system. The CNS passes the motor messages to initiate. ஸோ சிஎன்எஸ்லேருந்து அதுக்கப்புறமா வந்து ஸ்மூத் மசில், அதாவது யூரினரி பிளாடர் இருக்க மசில்ஸ் எல்லாமே ஸ்மூத் மசில்ஸ். ஸோ அதை கான்ட்ராக்ட் பண்ண விட்டால் simultaneous relaxation of the urethral sphincter causing the release of the urine. urinary bladder கான்ட்ராக்ட் ஆகும். urinary sphincterனா அந்த sphincter இதுதான் இந்த இடத்துல இருக்கிறது தான் ஸ்பிங்டர், இதுதான் யூரினரி பிளாடர். ஓகேவா? இதை வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிடும் யூரினரி ஸ்பிங்டரை. அதுக்கப்புறமா காசஸ் ரிலீஸ் ஆஃப் த யூரின். த ப்ராசஸ் ஆஃப் ரிலீஸ் ஆஃப் யூரின் இஸ் கால்ட் மிக்டியூரிஷன். யூரின் ரிலீஸ் பண்ணுற ப்ராசஸை தான் மிக்டியூரிஷன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் இந்த மெக்கானிசம் பேர் வந்து மிக்டியூரிஷன் ரிஃப்ளெக்ஸ். அண்ட் அடல்ட் ஹியூமன் ஆன் ஆவரேஜ் வந்து 1 1.5 லிட்டர் வரைக்கும் யூரினை எக்ஸ்க்ரெட் பண்ணுவாங்க. த யூரின் ஃபார்ம்ட் இஸ் a slight yellow color watery fluid which is slightly acidic. அதோடைய pH வந்து 6 ரேஞ்சில் இருக்கும், which has a characteristic odor. On an average 25 to 30 gram of urea is excreted per day. ஓகேவா? ஒரு நாளைக்கு வந்து 25 to 30 grams ஆஃப் யூரியா வந்து எக்ஸ்க்ரெட் ஆகுது. ஒரு ஹெல்த்தி இண்டிவிஜுவல் வந்து 1 to 1.5 liters ஆஃப் யூரின் வந்து ஒன் டேக்கு போவாங்க, which is a light yellow color which is a characteristic odor which is a slightly acidic in nature. pH வந்து 6. ஓகேவா? அனலைசிஸ் ஆஃப் யூரின் டெஸ்ட் தான் ப்ரெக்னென்சிக்கெல்லாம் பார்ப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் இன் யூரின் கால் கிளைகோசூரியா, கீட்டோன் பாடிஸ் கால் கீட்டோனூரியா அண்ட் யூரின். இது எல்லாமே குளுக்கோஸ் அண்ட் கீட்டோன்ஸ் வந்து நம்மளுடைய யூரினில் இருந்ததுன்னா which indicates that the person is diabetes mellitus, சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ நான் இந்த சாப்டர் பேர் வந்து எக்ஸ்க்ரிட்டரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் தர் எலிமினேஷன். யூரின் மட்டுமே எக்ஸ்க்ரேஷன் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆர்கன்ஸ்லேருந்து நிறைய வந்து எக்ஸ்க்ரெட் ஆகுது. அது என்னென்ட்டு ஒரு ஸ்மால் கிளான்ஸ் பார்த்துலாம். kidney, liver, lungs, skin also helps in the elimination of excretory wastes. Lungs வந்து remove the large amount of the carbon dioxide, approximately 200 ml ஒரு மினிட்டுக்கு
significant quantities of water every day. ஒரு மினிட்டுக்கு வந்து 200 ml வந்து எக்ஸ்க்ரிட் பண்ணுது. ஓகேவா? In our body, liver is the largest gland in our body, secretes bile containing substance like bilirubin, biliverdin, cholesterol, degraded steroid hormones, vitamins and drugs. Most of these substances ultimately pass out along the digestive wastes. Liver is the largest gland of our body. ஸோ இது எல்லாமே வந்து ஃபீக்கஸ் மூலயமா வெளியில் வந்துடும். என்னென்ன செக்ரெட் பண்ணும்? பிலிருபின், பிலிருடின், கொலஸ்ட்ரால், டிகிரேடேட்டட் ஸ்டெராய்ட், ஃபேட்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் செர்டைன் ட்ரக்ஸ், மெடிசன்ஸ், இது எல்லாமே வந்து ஃபீக்கஸ் மூலயமா வெளியில் வந்துடும் லிவர்லேருந்து. ஸோ லிவர் இஸ் ஆல்சோ எக்ஸோக்ரைன் gland. And the sweat and the sebaceous gland in the skin is also sweat நம்மளுடைய ஸ்கின் மூலயமா வெளியில் வந்துடுது. ஓகேவா? ஸ்வெட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை த ஸ்வெட் கிளான்ஸ், வாட்டர் ஃப்ளூயிட் கண்டெய்னிங் சோடியம் குளோரைட், ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் யூரியா, லாக்டிக் ஆசிட். ஸ்வெட்டில் என்னென்ன இருக்குன்னா சோடியம் குளோரைட், ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் யூரியா அண்ட் லாக்டிக் ஆசிட். இஸ் ஆல்சோ த இம்பார்ட்டன்ட் question. We can expect almost 2 to 3 questions. Though the primary function of the sweat is to facilitate the cooling of the body surface. நம்ம பாடி ஹீட்டாக இருக்கும்போது ஸ்வெட் வந்தால் நம்ம பாடி சர்ஃபேஸ் வந்து கூல் ஆகிடும். ஓகேவா? It also helps in the removal of some of the waste as mentioned above. Sebaceous glands help to eliminate some certain sterols, hydrocarbons, waxes through sebum. The secretion provide a protective only covering for the skin. ஓகேவா? இந்த ஸ்வெட் மூலயமா, லிவர் மூலயமா and lungs 200 ml per minute of carbon dioxide is excreted. Yes. Next on the disorders of the excretory system. Yes, we completed almost. Malfunctioning of the kidneys can lead to accumulation of urea. Sometimes urea on the kidney accumulate iron. The condition is called uremia, which is harmful and may lead to kidney failure ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. யூரியா அக்குமுலேட் ஆனால் இன் சச் பேஷன்ஸ் யூரியா கேன் பி ரிமூவ்டு. ஸோ கிட்னி ஃபெயில்யூர் ஆன பேஷண்ட்ஸில் யூரியா எப்படி ரிமூவ் பண்ணுவாங்கன்னா hemodialysis. During the process of hemodialysis, the blood drained from the convenient artery pumped dialysing unit is called artificial kidney. Blood drained from the convenient artery is pumped into the dialysing unit after adding the anticoagulant like heparin. The unit contains a coiled. Okay, ஒன்றுமே இல்லை. நம்ம கிட்னி ஃபெயில்யூர் ஆயிடுச்சுன்னா நம்ம பாடியால் நார்மலாக வந்து பிளட்டை ஃபில்டர் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது. ஸோ ஒரு கன்வீனியன்ட் ஏதாவது ஒரு ஆர்டரியிலேருந்து நம்ம பாடியிலேருந்து பிளட்லாம் எடுப்பாங்க, ட்ரெயின் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு டயாலிசிங்னா ஃபில்டர் பண்ணுற யூனிட்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுவாங்க. அதில் என்னென்ன இருக்குன்னா கண்டைன்ஸ் காயில்டு செலோஃபோன் which is surrounded by a fluid, dialysing fluid. அதாவது நம்ம blood having the composition of that of the plasma except the nitrogenous wastes. The porous cellophane membrane of the tube allows the passage of molecules based on the concentration gradient. Dialysing fluid நம்ம bloodல இருக்கிறத ஃபில்டர் பண்ணும். ஓகே, செலோஃபோன் அப்படின்றதுல வந்து ஃபில்டர் ஆகும், நம்ம ஃபில்ட்ரேட் எல்லாமே போகும் எக்ஸப்ட் த நைட்ரோஜினஸ் வேஸ்டஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறதால. ஸோ வேஸ்டஸ் அதில் இருக்காது. நைட்ரோஜினஸ் வேஸ்டஸ் ஆர் ஆப்சென்ட் இன் த dialysing fluid. These substances are freely move out, therefore clearing the blood. The cleared blood is pumped back to the body through a vein after adding antiheparin. பிளட் வந்து கிளாட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஆன்டிகாகுலன்ட் ஹெப்பரின் வந்து ஆட் பண்ணுவாங்க. பிளட் வந்து நம்ம பாடிக்குள்ளே திருப்பி இன்சர்ட் பண்ணுறப்போ ஆன்டிஹெப்பரின் நார்மல் கண்டிஷனுக்கு வரணும் இல்லை, ஸோ ஆப்போசிட் கொடுக்கணும் இல்லையா. ஸோ ஆன்டிஹெப்பரின் ஆட் பண்ணி திஸ் மெத்தட் வந்து வில் பி thousands ஆஃப் பேஷண்ட்ஸ், யூரிமிக் பேஷண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஆல் ஓவர் த வேர்ல்டு. பிளட்டை டயலைஸ் பண்ணி அதில் வந்து நைட்ரோஜனஸ் வேஸ்டஸாக ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் பிளட்டை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிடுவாங்க. இது வந்து பீரியாடிக்காக நடக்கும். அப்பப்போ ஒரு 1 month 1 time அந்த மாதிரி பண்ணிட்டு வருவாங்க ஹீமோடயாலிசிஸ் கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் எல்லாமே. And kidney transplantation is also the ultimate method for the correction of acute renal failures. A functioning kidney is used in the transplantation from a donor. இது வந்து சும்மாலாம் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண முடியாது. ஸோ அவங்களுடைய இவங்களுடைய டிஷ்யூ எல்லாமே மேட்ச் ஆனதான் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் பண்ண முடியும். ஓகேவா? ரீனல் கால்குலஸ் கிட்னிஸில் வந்து ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸ்டோன்ஸ் கேன் பி இன் த ஃபார்ம் ஆஃப் சால்ட்ஸ், ஆக்சலேட்ஸ் within the kidney. Glomerulonephritis is the inflammation of the glomerulus of the kidney. This was a concept. Almost 2 to 3 questions were asked from this chapter. Study well. Thank you.